புர்ஜ் கலிஃபால இவ்வளோ விஷயம் இருக்குன்றதை நாங்கள் போன பிறகு தான் தெரிஞ்சுட்டேன். நான் வந்து ஒன் டே வந்து புர்ஜ் கலிஃபான் துபாய் மால் போகலான்ட்டு போயிருந்தோம். ஃப்ரம் த எர்த் டு ஸ்கைன்னு கீழே ஒரு போர்டை போட்டு மேலே ஃபாஸ்டஸ்ட் எலிவேட்டர் நம்மளுக்கு கூப்பிட்டு போனாங்க. நீங்கள் மேலேருந்து அந்த சிட்டியை பார்க்குறது வந்து பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் மேலே நின்றுட்டு அந்த சிட்டியை வந்து டாப் வியூவில் பார்க்குறதுக்கு. துபாய் மால் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் மால்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ஆக்வாரியம் அது இதுன்ட்டு நிறைய இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஒன் டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாலில் நீங்கள் சுற்றி முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா இந்த அண்டர் வாட்டர் ஆக்வாரியம் அது இதுன்னு சுற்றுறதுக்கு செமையாக இருக்கும். ஒன் டேக்கு வந்து சரியான ஸ்பாட்டு. ஃபுட்டுமே வந்து அங்கே நிறைய கடை இருக்குது. நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் துபாய் மாலில் இருக்க ஃபுட்டை பற்றி. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டைன் ஷோன்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் கொஞ்சம் இறங்கின பிறகு ஒரு 1 மினிட் வந்து இந்த மாதிரி ஃபவுண்டைன் ஷோ இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. செம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நைட்டில் வந்து அந்த சிட்டி லைட்டில் வந்து நீங்கள் இந்த புர்ஜ் கலிஃபா இந்த கீழே ஃபவுண்டைன் ஷோ பார்க்குறதுக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி துபாயில் புர்ஜ் கலிஃபா ஃபவுண்டைன் ஷோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் பை.